இன்னைக்கு நாம கேரளா ஸ்டைல்ல மீன் குழம்பு எப்படி செய்யறது இந்த வீடியோல பார்க்க போறோம். கேரளா ஹோட்டல்ஸ்ல இந்த மாதிரி தான் மீன் குழம்பு செய்வாங்க. ரொம்பவே டேஸ்டாவும் செமையாவும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம கேரளா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிலோ மீன்ல தான் இந்த மீன் குழம்பு செய்ய போறோம். இப்போ வாங்க நம்ம மீன் குழம்புக்கு தேவையான முக்கியமான பொருள் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல நாங்க குழம்புக்கு பெரிய மீனா யூஸ் பண்றதுனால அதை இந்த மாதிரி கீறி வச்சுக்கிறோம். அடுத்து சின்ன வெங்காயம் 25 கிராம், பூண்டு 25 கிராம், இஞ்சி 25 கிராம், இது எல்லாத்தையும் 1/1 உரல்ல இடிச்சு வச்சுக்கணும். அப்புறம் 50 கிராம் புளியை இந்த மாதிரி தண்ணியில ஊற வச்சுக்கணும். அடுத்து 10 கிராம் வெந்தயத்தை கருகாம இந்த மாதிரி சட்டியில வறுத்து உரல்ல நல்லா இடிச்சு பொடியாக்கிக்கணும். கடைசியா ஒரு தேங்காயை திருவி தேங்காய் பூ எடுத்து வச்சுக்கணும். இந்த மீன் குழம்புக்கு மசாலா எல்லாத்தையுமே தண்ணியில கரைச்சி தான் பயன்படுத்துவோம். கேரளால இந்த மாதிரி தான் டிஃபரெண்டா பண்ணுவாங்க. இப்போ வாங்க நம்ம மீன் குழம்புக்கு மசாலாவை அரைச்சிக்கலாம். மிக்சியை எடுத்துக்கங்க. முதல்ல தேங்காய் பூவை போட்டுடலாம். அடுத்து தக்காளி 100 கிராம், மிளகாய்த்தூள் 20 கிராம், மஞ்சள் தூள் 15 கிராம், சோம்பு 10 கிராம், மல்லித்தூள் 50 கிராம், சீரகத்தூள் 25 கிராம், கடைசியா மீன் மசாலா 25 கிராம், அப்புறம் சிறிதளவு தண்ணி. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான், மீன் குழம்பு மசாலா ரெடி. குழம்புக்கு மசாலாவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நாம இந்த மசாலாவை வெறும் சட்டியில், அதாவது அடுப்புலாம் பற்ற வைக்காம வெறும் சட்டியில் இந்த மசாலாவை போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். குழம்பு பாத்திரத்தை எடுத்துக்கங்க. அரைத்த மீன் குழம்பு மசாலா, 1 லிட்டர் தண்ணீர் அல்லது குழம்புக்கு தேவையான தண்ணி. இப்போ கரைச்சிக்கலாம். அடுத்து இடித்து வச்ச சின்ன வெங்காயம், இடித்து வச்ச பூண்டு, இடித்து வச்ச இஞ்சி, தேவையான உப்பு எல்லாத்தையும் கரைச்சிக்கலாம். இந்த மசாலா தண்ணி அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். இப்போ வாங்க நம்ம மீன் குழம்பு செஞ்சிடலாம். மசாலா தண்ணி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு அந்த மசாலா சட்டியை வச்சுக்கலாம். நல்லா மசாலா வாசம் போக கொதிக்கணும். அரை மணி நேரம் கூட ஆகலாம். இப்போ 10 கிராம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை சிறிதளவு, இப்போ கரைச்ச புளியை ஊற்றிடலாம். நல்லா கொதிக்கணும். இப்போ மீனை போட்டுடலாம். அடுப்பை சிம் பண்ணிக்கங்க. ஒரு கொதி லைட்டா கொதிக்கட்டும். மீனை போட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம மீன் சட்டியை இறக்கிடலாம். அதுக்கப்புறம் வேற ஒரு சட்டியை வச்சு அதில் வெந்தயம், பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிச்சதை மறுபடியும் மீன் சட்டியில் கொட்டி மீன் சட்டியை திரும்பவும் நல்லா ஒரு கொதிக்க விட்டு இறக்கணும்னா சுவையான கேரள மீன் குழம்பு ரெடி. ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ சட்டியை இறக்கிடலாம். அடுத்து வேற ஒரு சட்டி, எண்ணெய் 50 ml. எண்ணெய் சூடானதும் இடித்த வெந்தயம், அடுத்து நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 100 கிராம் நல்லா பொரிச்சிக்கலாம். அவ்வளோதான், சட்டியை இறக்கி குழம்பு சட்டியில் தாளிச்சதை போட்டுடலாம். இந்த மாதிரி கலக்கிக்கங்க. இப்போ அடுப்பில் வச்சு லைட்டாக கொதிக்கட்டும். அவ்வளோதான், சுவையான கேரள மீன் குழம்பு ரெடி. கேரளா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராகவும் சுவையாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோட சந்திப்போம். பாய்.